வணக்கம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பேசியிருந்தோம்னா, போராட்டத்தில் நடந்த கலவரத்தை எல்லாம் பேசியிருந்தோம். கலவரத்தில் என்ன நடந்துச்சுன்னு பேசியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, காக்ரோச் பார்ட்டி வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு 3 கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த 3 கோரிக்கையில் ஒன்று என்னென்னா, கல்வி அமைச்சர் பதவி விலகணும். 2வது வந்துட்டு அந்த நீட் எக்ஸாம்னால் தற்கொலை பண்ணிக்கிட்ட குடும்பத்துக்கு வந்துட்டு தலா 1 கோடி ரூபா கொடுக்கணும். 3வது கோரிக்கை, போராட்டத்தில் வந்துட்டு இருக்கிற மாணவர்கள் அந்த போராட்டம் பண்ண மாணவர்களுக்கெல்லாம் யார் மேலேயும் எந்த கேஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருந்தாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மக்கள் வச்ச ஒரு கோரிக்கை வந்து நிறைவேற்றிருக்காங்க கவர்மெண்ட்டு. மத்திய கல்வி அமைச்சர் வந்துட்டு தர்மேந்திர பிரசாத் வந்து பதவி விலகிட்டார். இப்போ அவங்க பதவி விலகினதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, 2வதாக இருக்க 2 கோரிக்கையை வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து டைம் கேட்டிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கோரிக்கை நிறைவேற்றி முடிஞ்சு கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆச்சுன்னா, அங்கே இருக்க மாணவர்களை மறுபடியும் தடியடி நடத்தியிருக்காங்க. அவங்க சொன்ன 2வது கோரிக்கையும் 3வது கோரிக்கையும் கவர்மெண்ட் நிறைவேற்றுறது சந்தேகம் தான். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு கோரிக்கை முடிஞ்ச உடனே மாணவர்கள் மீது தடியடி நடத்தியிருக்காங்க. மாணவர்கள் திருப்பி தாக்குனதில் இருக்கிற போலீஸ் எல்லாமே திருப்பி ஓடி இருக்காங்க. அப்போ அங்கே இவ்வளோ பெரிய கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது 2வது கோரிக்கை 3வது கோரிக்கை என்றைக்குமே டவுட்டாக தான் இருக்குது. மாணவர்கள் தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்காங்க. ஒரு கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கே 20 நாளைக்கு மேலே ஆகிடுச்சு. அப்போ இன்னும் 2 கோரிக்கை நிறைவேற்றுறதுக்கு இன்னும் எவ்வளோ காலம் ஆகும்னு தெரியல. அது வரைக்கும் அங்கே போராட்டம் நடக்குமான்னு தெரியல. தொடர்ந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இதை பற்றி நிறைய பேசுவோம். நன்றி.